ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி 266 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே ஜீவானந்தத்தையும் பார்கவியும் காமிக்கிறாங்க. பார்கவி வந்து ஜனனிக்கு ஃபோன் போடலான்னு ட்ரை பண்ணுறா. சொல்கிறா, சார் இந்த மாதிரி மெசேஜ் அவங்களுக்கு ரீச் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, பட் இருந்தாலும் அவங்க கால் பண்ணவே இல்லை, வராங்களா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வெயிட் பண்ணுமா, ஒருவேளை அவங்க சிக்னல் மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறம் எதுவும் சிக்னல் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ட்ராவலில் இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணுமா பாப்பா அப்படின்னு சொன்னோடனே அடுத்து ஜனனியை காட்டுறாங்க. ஜனனி காரில் வந்துகிட்டே இருக்கா. அங்கிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட சரி சீக்கிரம் இன்னும் 2 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜனனி வந்து கால் போடுற பார்கவிக்கு. உடனே பார்கவி ஃபோன் அட்டன் பண்ண உடனே, பார்கவி நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன், இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க ஃபோனை. வச்சோடனே ஜனனி கரெக்டாக ஒரு ரைட் சைடு டேர்ன் திரும்பினோடனே கரெக்டாக பார்த்தா ரவுடிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க அந்த காரை வச்சுட்டு. அப்படியே உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா ரவுடி இங்கே இருக்காங்க, இதை தாண்டி எப்போ நம்ம போகிறது செய்கிறதுன்னு சொல்லி டென்ஷனில் இருந்துகிட்டே இருக்காங்க. உடனேவும் அந்த ரவுடி கும்போல கரெக்டாக ஜனனி காரை நோட் பண்ணிட்டாங்க. டேய் காருக்குள்ள உட்காந்துருக்கு ஜனனிடா வாங்கடா போய் உடனே பிடிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே காரில் ஏறுறாங்க. இவங்க காரை பேக் எடுத்துகிட்டு அப்படி முன்னாடி போகிறாங்க. முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இவங்க ரவுடிகள் பின்னாடி காரை எடுத்துகிட்டு துரத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே மறுபடியும் ஜனனி வந்து பார்கவி கால் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி உன்னை அங்கே கூப்பிடலாம் தான் வந்தேன், பட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வெளியில் ரவுடி கும்பல் நின்றுருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே என்னை பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் இப்போதைக்கு வர முடியாது, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், என் பின்னாடி ரவுடியை துரச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்படியே பார்கவி சொல்கிறா, ஏக்கா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது இவங்கள நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, நான் எப்படியாவது இவங்கள வேறு ரூட்டில் டைவெர்ட் பண்ணி விட்டு நான் உங்களை அதே இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல இது பண்ணிக்கிறாதையும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னோடனே, ஜீவானந்த சார் எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா ஜீவானந்த் சார்கிட்ட அப்புறமேல் பேசிக்கோங்கன்னு சொல்லி சொன்னோடனே, இல்லை இப்போ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைக்கா நாங்கள் அந்த மாதிரி மலையிலேருந்து அங்கே காடெல்லாம் தாண்டி வரும்போது இந்த மாதிரி போலீஸ்காரங்க சுட்டதில் ஜீவானந்த சாருக்கு குண்டடி பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நேற்று குண்டடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி ஜனனி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகணுன்னே, இல்லைக்கா குண்டடி பட்டுச்சு, பட் இப்போ அந்த குண்டெல்லாம் அவர் இங்கே மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து குண்டை எடுக்க வச்சுட்டாரு, அதெல்லாம் உண்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஜீவானந்த சார் நல்லா இருக்கார். அப்படி நல்லா இருக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜனனிக்கு ஒரு உயிரே திரும்ப வந்துடுச்சு. சரி ஓகே அக்கா, இதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நானும் ஜீவானந்த சாரும் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஜனனி நான் இவங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு எப்படியோ அதே இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. அப்படியே இவங்க 2 பேர்த்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஜனனி முன்னாடி போய்ட்டுருக்காங்க, ரவுடிகள் கும்பல் பின்னாடி துரத்திட்டே வந்துகிட்டே இருக்காங்க. எங்கே டைவர்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. பாப்பா நெக்ஸ்ட் அடுத்த உடனே மண்டபத்தை காமிக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் தர்ஷனை வந்து அந்த மேடையில் உட்கார வச்சிட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை. கூட நந்தினி இருக்கா அந்த மாறு வேஷத்தில். உடனே நந்தினி வந்து யோசிக்கிறா, நம்ம மேலே போய் எதற்காக மெசேஜ் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடியில் போய் ரூமை கதவை அடைச்சிட்டு இந்த மாதிரி இது உடனே ரேணுகாவுக்கு கால் போடுறாங்க. கால் போட்டோன்னே, என்னம்மா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எல்லாம் ஓகே தான், என்னப்பா ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சா? எனக்கு சார்ஜ் ஆகிடுச்சு, உனக்கு எதுவும் சந்தேகப்படாமல் பார்த்துக்கோங்க. கீழே தர்ஷனை கூட்டு வர போகிறாங்க அந்த பிள்ளையார் மாப்பிள்ளை அழைப்புக்காக, அதனால் நீ பார்த்து கவனமாக இருந்துக்க, உனையை பார்த்தா என்னை எங்கேன்னு கேட்பாங்க, சந்தேகம் வந்துடும், அதனால் கவனமாக இருந்துக்கன்னு சொல்லி இன்டிமேட் பண்ணிடுறாங்க ரேணுகாவுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே கீழே போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து அப்புறம் அது கீழே அவங்க அம்மாச்சி குணசேகரன் எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்க. அப்போ சக்தி அங்கே இருக்காப்புல. உடனே அந்த கதிர் வந்து, ஏன்னா இந்த பைத்தியக்காரனை எதுக்கு இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, இவனை மண்டபத்தை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள், எல்லாம் பொண்டாட்டி பின்னாடியே போய் அலைஞ்சிருந்தான்ல, இப்போ இதுக்கு மண்டபத்தில் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, தர்ஷனோட கல்யாணத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஏன்டா இருக்கிறது, நீ வீட்டு விட்டு வெளியில் போட அப்படின்னு சொன்னோடனே, அண்ணா இவனை போக சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அண்ணன் குணசேகரன், எப்போ சக்தி போக முடியுமா முடியாதான்னு கேட்குறாப்புல. இல்லை முடியாதுன்னு சொன்னோன்னே, சரி அந்த வளர்ந்துக்கிட்ட உன் பொண்டாட்டி இருக்காளையா ஜனனி, அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே சக்தி பதிலே பேசாமல் உட்காந்துட்டே இருக்காப்புல, நின்றுக்கிட்டே இருக்காப்புல. நின்றவுடனே அந்த டிரைவரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியான். இப்போ பெருசாக என் கார் எடுத்துகிட்டு வேட்டை கிளம்பியிருக்காங்களாம்ல, வேட்டைக்கு முதல்ல நீ இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போய் வளர்ந்துக்கிட்ட பொண்டாட்டியை போய் பார்த்து அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சக்திக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னது காப்பாற்ற முயற்சி பண்ணவா? ஆமாம் அப்படின்னு சொன்னால், என்ன காப்பாற்ற அப்படின்னு சொல்லி சக்தியை கேட்டோடனே, இல்லைப்பா குணசேகரன் சொல்கிறாப்புல, இல்லைப்பா அதான் அங்கே போலீஸ்காரங்க 4 பேர் அந்த 2 பேரை சுடணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, ஒரு நாள் தப்பி உன் பொண்டாட்டி எதுவும் சுட்டுருவாங்க, அதுக்காக தான் உன்னை போக சொன்னேன், நீ போகிறியா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அது என் பொண்டாட்டி பார்த்துக்குருவா, நான் இங்கே தர்ஷனோட கல்யாணம் முடியாமல் நான் இது பண்ண எங்கேயும் நகர மாட்டேன். ஏன்ப்பா தர்ஷனோட எங்களை விட அவனுக்கு பெரிய இதாக பாசம் வந்துருச்சோ அப்படின்னு சொன்னோன்னே, அவனுக்கு நான் சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே,
அப்படியே ஞானம் சொல்கிறாப்புல, டேய் சக்தி, அவனுக்கு நீ சித்தப்பன்னா அப்போ நான் யார் இல்லை கதிர் யார்? நாங்களும் சித்தப்பா தான்டா. நீ என்ன பெருசாக பீத்திக்கிட்டு இருக்க சித்தப்பான்னு சொல்லி. நீங்கள் சித்தப்பான்னா இத்தனை நாள் அவனுடைய வேலையை பண்ண கிடையாது. எனக்கு நான் இங்கேருந்து போனேன்னா நீங்கள் தான் அவனை பண்ண வச்சுருவீங்க, அப்படியே தான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனேவா என்னம்மா பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட இந்த பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து சக்தி அங்கே வெளியில் போவாரா, இல்லை ஜனனிக்கு எதுவும் ஆபத்து இருக்கா, இல்லை ஜனனி அந்த ரவுடி கும்பல்கிட்ட மாட்டிக்கிடுவாங்களா, என்ன ஏதுன்றதை செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் பார்த்துட்ருக்க அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி 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 நன்றி.